வணக்க நேயர்களே, இன்றைக்கி நாம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் பார்க்குற ஒரு பதிவு தான். உங்களுக்கே தெரியும், பழமொழியும் அதுக்கான விளக்கமும். இந்த விளக்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் அந்த பழமொழி இன்னொரு முறை பார்த்துடலாமே. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே அப்படிங்கிறது பழமொழி. ஆனால் இந்த பழமொழி முழுசாக இல்லை, இது பாதி தான். மீதி பாதி என்ன அப்படிங்கிறது போன பதிவில் நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். அது தெரிஞ்சவங்க இன்றைக்கி கூட அதை கமெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி, கோயில் இல்லா ஊரில் ஏன் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ளார கோயில் இருந்துச்சுன்னா தான் மக்கள் கோயில் திருவிழாக்காகவே கூடுவாங்க. அப்படி திருவிழாவுக்காகவே கூடுகின்ற பொழுது தான் உறவுகளுடைய பாசம் அதிகமாகும், உறவுகளும் அதிகமாகும். அப்படி உறவுகள் அதிகமாகும் பொழுது தான் குடும்பத்துக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொழுது தான் ஒரு குடும்பம் மிகப்பெரிய குடும்பமாக மாறும். அப்படி மிகப்பெரிய ஒரு குடும்பமாக மாறும் பொழுது தான் ஒரு சமுதாயம் நல்ல ஒழுக்கமான ஒரு கட்டமைப்புக்குள்ளார வரும். அதுக்காக மட்டும் இல்லைங்க. இப்போ ஒரு கோயில் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த கோயிலுக்காக திருவிழா நடக்கும் பொழுது அந்த திருவிழாவுக்காக நிறைய கடைகள் போடுவாங்க. அந்த சின்ன சின்ன குழந்தைகள் ஆசைப்பட்ட பொம்மைகளை வாங்குவாங்க. அது சம்பந்தமான பொருளாதார மேம்பாடு மக்களுக்கு ஏற்படும். அந்த பொருளாதார மேம்பாடு ஏற்படும் பொழுது அவனுடைய வாழ்வியலும் அதிகமாகவே உயரும், வறுமையிலிருந்து மீளுவாங்க. இப்போ நம்ம இன்னமும் சொல்லுவோம் பார்த்திங்களா, இன்னமும் அரசு பதிவேட்டில் பஞ்சாயத்து பதிவேட்டில் பார்த்திங்கன்னா வறுமை கோட்டு கீழ் அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. இன்னமும் இருக்குது, அரசு அது ஒரு பட்டியல் வச்சுருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒரு நாளைக்கான சராசரியான ஒரு தினக்கூலி அப்படிங்கிறது அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. அதை விட கம்மியாக யாரெல்லாம் வருமானம் ஒரு தினக்கூலி வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாருமே, அந்த குடும்பம் எல்லாருமே வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான். நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த ஊர் கோயில் திருவிழாவின் போது 2 குடும்பங்கள் மிக கடுமையான ஒரு பகையாக இருக்குங்க. அப்படி பகையாக இருக்கிற குடும்பம் கூட அந்த திருவிழாவின் போது அது அம்மனோ அல்லது ஐயன் கருப்பு சாமி அல்லது ஐயனார் அப்பன் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு கடவுளும் இல்லாத மாரியம்மாள், இந்த மாதிரி எந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த கடவுள் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் சரி, அந்த கோயில் ஊர்வலம், உற்சவம் ஊர்வலம் அப்படின்னு ஒன்று வரும் பார்த்திங்களா. அப்படி வரும்பொழுது அந்த பகையாக இருக்கிறவங்க கூட ஒரு பக்கம் அந்த அம்மனையோ அல்லது சாமி கடவுளை சிலைகளையோ தூக்கிட்டு ஊர்வலம் வரும் பொழுது 2 பேருமே சமமாக தோளில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அது அவங்களுடைய நீயும் நானும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக தாங்க இதை சொல்ல முடியும் நாம். இது மட்டும் இல்லைங்க, கோயில் திருவிழாவின் போது தாங்க அந்த ஊர் மக்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அந்த ஊருக்கு வருவாங்க. அப்போது அந்த மக்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது பன்மடங்கு அதிகமாக பெருகும். அப்படி பன்மடங்கு அதிகமாக பெருகும் பொழுது என்ன நடக்கும்? மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்குங்க. அந்த கோயில் திருவிழாவுக்கு வர்ற பெண்கள், ஆண்கள், கல்யாணம் ஆகாத இளவட்டங்கள், இவங்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆகலைன்னு பொண்ணு தேடிட்டுருப்பாங்க அல்லது மாப்பிள்ளை தேடிட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த திருவிழாவில் பார்க்கும்போது படத்தில் காட்டுற மாதிரி தான் பெண்கள் மாப்பிள்ளை தேடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா, இந்த பையன் நல்லா இருக்கான், யாருன்னு விசாரிங்க அப்படின்னு சொந்தக்காரை கூப்பிட்டு விசாரிக்கிறது, அல்லது இந்த பொண்ணு நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லா பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே ஒரு காரணங்க. அதனால தாங்க கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழியுடைய மீதி என்ன நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே, கொழுந்தியா இல்லாத வீட்டில் பெண் எடுக்காதே அப்படின்றதாங்க இந்த பழமொழியுடைய முழுமை. அது என்னங்க கொழுந்தியா இல்லாத வீட்டில் பெண் எடுக்கக்கூடாதுங்கிறது? இது தான் தெளிவாக பதிவு சொல்கிறேன். கொழுந்தியா அப்படின்றவ தன்னுடைய அக்கா குழந்தை பெற்று வீட்டுக்கு வரும்பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு தாய், சிற்றன்னை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தன்னுடைய அக்காளுக்கு இந்த கொழுந்தியா ஒரு
அம்மாவாகவே செயல்படுவாள். தன்னுடைய அக்காவுக்கு குழந்தை பெற்றுட்டு வந்த பின்னாடி பச்சை உடம்பக்காரின்னு சொல்லி தன்னுடைய அம்மா தன்னுடைய அக்காவுக்கு என்னென்னலாம் செய்வாளோ அது அத்தனையும் இந்த தங்கச்சி செய்வாங்க. அந்த தங்கச்சி அந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வயசான ஒரு பாட்டி மாதிரி 60 வயசு முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு பெண் மாதிரி தாங்க செயல்படுவாங்க. அக்காவுக்கு வேணுங்கன்னு பார்த்து பார்த்து சுடு தண்ணி வச்சு தரது, அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொழுது அம்மா வீட்டில் இருந்து கவனிச்சுக்கிறது, அம்மா வேலைக்கு போன சமயத்தில் தன்னுடைய அம்மா இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தில் தன்னுடைய அக்காவுக்கு தான் அம்மாவாக இருந்து அந்த பணிவிடைகளை அந்த செஞ்சு முடிப்பாங்க கொழுந்தியா. இதுதாங்க உண்மையான ஒரு பொருள் அர்த்தம். மறுபடியும் இந்த பழமொழி ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே, கொழுந்தியா இல்லாத வீட்டில் பெண் எடுக்காதே அப்படின்றதாங்க இந்த பழமொழி. இந்த பழமொழி பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது மறக்காமல் இந்த பதிவு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.